தயவு செஞ்சு நீங்க ஜனநாயகன் படத்தை பார்க்காதீங்க. பகவந்த் கேசரி முன்னாடி நீங்க பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தை பார்க்காதீங்க. இன்ட்ரோடக்ஷன் சீன், இன்டர்வல் சீன், பிளாஷ்பேக் சீன் எல்லா சீன்லயுமே பாலையா தான் தெரியுறாரு. இந்த சோசியல் மீடியால எல்லாம் லோகேஷ் கனகராஜ் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, எல்லா மூஞ்சுமே லோகேஷ் கனகராஜ் மாதிரி இருக்கிற மாதிரி. தளபதி பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் பாலையா தான் தெரியுறாரு. பர்சனலா தியேட்டர்ல ஃபீல் பண்ணது இன்டர்வல் பிளாக்ல மமிதா பைஜோ காப்பாத்துறதுக்கு தளபதி வருவாரு. பகவந்த் கேசரி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பில்டப் கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் மாசா வந்துட்டு ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு I don't care. என்னதான் சீன் மாசாவே இருந்தாலும் நம்ம மைண்ட் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷம் பாலையா தான் வந்துட்டு போவாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கில்லி போக்கிரின்ற மாதிரி படம் எல்லாம் பண்ணீங்க. அந்த படம் எல்லாம் இப்ப இன்டர்நெட் ஓடிடி எல்லாம் இல்லன்றதால செம்மையா ஹிட் ஆச்சு. நிறைய பேருக்கு தெரியாது. இப்பதான் இன்டர்நெட் ஓடிடி எல்லாம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஜீ தமிழ்லயே போட்டு தேய்க்கிறான் அந்த பகவந்த் கேசரியா. அந்த கேசரியை போயிட்டு நீங்க கிண்டி வச்சிருக்கீங்க. என்ன என்ன எழவே அது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.